சொன்னா சொன்னா டவுசர் கிளிய, சொன்னா டவுசர் கிளிய, சொன்னேன்ல கிளிக்கிறாங்களா? கமருதீனை ரூல்ஸ் என்னவென்று கத்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நமது விஜய் சேதுபதி அவர்கள். பக்கத்தில் கமருதீனை விட்டு எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை எசமா, எனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை எசமா அப்படின்னு தெரித்து ஓடுவதற்காக காத்து கொண்டிருக்கும் வேறொரு ஜீவன். இதற்காகவே இன்னைக்கு டிஆர்பி உச்சம் தொட போகிறது. கமருதீனுக்கு டவுசர் கிழிப்பு விஜய் சேதுபதி அவர்கள். எதற்காக? இந்த பிக் பாஸ் வீட்டிற்குள் உங்களுக்கு சாதகமாக ஒவ்வொரு விளையாட்டையும் விளையாடுங்கள் என்று குறிப்பை வேண்டுமென்ற அதில் ரூல்ஸை வேண்டுமென்ற மாற்றி எழுதி தரவா என்று கேள்வியுடன் தொடங்குகிறது இந்த ப்ரோமோ. அது ரூல்ஸ் படிங்க, திருப்பி படிங்கன்னு படிக்க வச்சிருக்காரு. போன வாரமும் அடி வாங்குது, இந்த வாரமும் அடி வாங்குது. நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளோ இருக்கிற இடத்துல நீ போய் அந்த ரூல் புக் எடுத்துட்டு வா, ரூல் புக் எடுத்துட்டு வந்து படி அப்படின்னா எப்படி இருக்கும்? என்ன அழுதாலும் சரி, என்ன சிம்பதி காட்டினாலும் சரி, 100 இல்ல 200 இல்ல 300 இல்ல 500% உங்கள் மேல் யாருக்கும் இனிமேல் அபிப்பிராயம் வராது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க நடந்துக்கிட்டீங்க கமருதீன். விஜய் சேதுபதி இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறதுக்கு ரீசன் இப்பயே நான் சொல்றேன், இவரை திருத்தணுன்றக்காக தான். அவர் விஜய் டிவி ப்ராடக்ட், அவர் அதிக நாட்கள் உள்ள வைக்கணுன்றனால தான் பேசுறாங்க. பார்வட்ட பேசுவாங்களான்னு தெரியாது. மேபி அடுத்த ப்ரோமோ பார்வா இருக்கலாம்னு நினைக்கிறேன், தெரியல. பார்வட்ட பேசுவாங்களான்னு தெரியாது. ஆனா கமருதீன் பேசுவாங்க. ஏன்னா கமருதீனை கண்டிச்சாதான் உள்ள ரீடைன் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த வாரம் இதில் வரமாட்டாரு. இந்த 15 நாள் கேப் போதும். அப்போ இதுல இருந்து அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் இந்த 15 நாள் கேப் போதும். உள்ள ஃபுல்லாக தலைகீழாக மாறிடும் எல்லாம். எழுதி வச்சுக்கோங்க. இந்த வாரம் வந்து ஒரு அந்யோன்யமா ஒரு வந்து பட்டு பிஜு காமு லவ்வு அப்படின்னு வந்து ஒரு கண்டென்ட் உள்ள போயிட்டு இருந்துச்சுல, ஒரு வெங்காயமும் அடுத்த வாரம் போகாது. போகாது போகாது. மேடம் ஜகா வாங்கின்னு ஓடினே இருக்கும், லகா லகா லகான்னு. இவங்க இருந்து துரத்த எவ்வளோ என்ன உள்ள, நீ தான் அப்படின்னா இப்படின்னா என்ன உள்ள ஓடுற, ஏய் பாப்பா ஏய் நானாவது ஏய் நான்லாம் மதுரைக்காரன் அப்படின்னு அந்த பிள்ளை ஜகா வாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் நினைத்தவாறே கமருதீனுக்கு அடியோ டடியோ டடியோ டடி, அடியோ டடியோ டடியோ டடி. என்னன்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் பேர் வந்து கதர்னு கதறிட்டு இருந்தாங்க. கமருதீன் பெஸ்ட் பிளேயர், கமருதீன் வாவ் பிளேயர், உங்களுக்கு கமருதீனை பத்தி என்ன தெரியும், கமருதீன் வாவ் சூப்பர் பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு. ஏதோ இன்னைக்கு பேமெண்ட் போட்டிருப்பாங்க போல் இருக்கு பிஆர் குரூப்ல இருந்து, வந்து கமெண்ட்ல கதறிட்டு போகுது சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல. போய் அங்கிட்டு போய் தனியா கதறுப்பா போப்பா. இதுல இந்த ப்ரோமோல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லாம் இருண்டு போய் உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. நாங்க சொல்றோம் என்ன பண்றதுன்னு. கமுரி கமுரி கமு கமுரி கமுரி கமுரி